வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோ அப்படின்னாக்கா, நமக்கு விரைவில் வந்து போனாக்கா யூஜிடிஆர்பி, அதாவது கிராஜுவேட் டீச்சர், பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர். ஸோ இது ரெண்டுத்துக்குமான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த டெட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் படிச்சுட்டும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய டவுட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃப் வந்தது, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ வந்தது, எவ்வளோ வேக்கன்சி இருந்தது, லாஸ்ட் மார்க் எவ்வளோ, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் கிடைச்சிது, ஸோ இதை பற்றின டீட்டெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்குறது நம்ம இங்கிலீஷ் மேஜர் மட்டும் பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மேஜராக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிராஜுவேட் டீச்சர், அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர் அண்டு பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர் பிஆர்டி 2023 எப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா 3/2023, அதாவது வந்து பண்ணாக்கா மார்ச் 2023 தான் வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்தது. சாரி, அது நோட்டிஃபிகேஷன் நம்பர், சாரி. ஸோ டேட் வந்து பண்ணாக்கா 25/10/2023. ஸோ அந்த டேட்டில் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு இங்கிலீஷ் மேஜருக்கு மட்டும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா, ஸோ மொத்தமாக எவ்வளோ வேக்கண்ட்டு போட்டாங்கன்னா 2222 வேக்கண்ட்டு போட்டாங்க. ஸோ அதில் வந்து பண்ணாக்கா கரண்ட் வேக்கன்சி, ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் 194 அதெல்லாம் சேர்த்து தான் போட்டாங்க. ஸோ இதில் இங்கிலீஷ் வேக்கண்ட்டு, இங்கிலீஷ் மேஜருக்கு மட்டும் எவ்வளோ வேக்கண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கரண்ட் வேக்கன்சி வந்து பண்ணாக்கா 214. அடுத்து டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பண்ணால் ஒரு 26. அடுத்து எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர், ஸோ இதில் வந்து பண்ணாக்கா ஒரு 6 வேக்கன்சி. அடுத்து எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர் இதில் வந்து பண்ணாக்கா ஒரு வேக்கண்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா டைரக்டரேட் ஆஃப் ஆதி திராவிடர் வெல்ஃபேர், ஸோ அதில் வந்து பண்ணாக்கா ஒரு 4 வேக்கன்சி. அடுத்து டைரக்டரேட் ஆஃப் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஸோ அதில் வந்து பண்ணாக்கா ஒரு வேக்கண்ட்டு. ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ வேக்கண்ட் வந்தது இங்கிலீஷ் மேஜருக்கு மட்டும்னாக்கா 252 வேக்கண்ட் வந்தது. சரிங்களா? அந்த 252 வேக்கண்ட்டில் ஸோ கம்யூனல் வைஸாக நமக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம டைரெக்டாக வந்து வேணால் கட்டாப்புக்குள்ளே போயிடுவோம். நமக்கு வேக்கன்சி மட்டும் தெரியணும். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு வந்தது எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்கு, 252 வேக்கண்ட் வந்திருக்கு. ஸோ நமக்கு போட்டு ஒரு வருஷம் தான் ஆகுது. ஸோ எவ்வளோ வேக்கன்சி இந்த முறை வரும் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் அந்த 250 அந்த ரேஞ்ச் வரும். ஏன்னா இங்கிலீஷ் மேஜர் அப்படின்னும் போது மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து போனாக்கா நிறைய வேக்கன்சிஸ் இருக்கலாம், மேபி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து போனாக்கா அந்த 200 சம்திங் வேக்கன்சி வரும் இங்கிலீஷ்க்கு. ஸோ நம்ம மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா 252 வேக்கன்சி சொன்னோம். ஸோ இது இல்லாமல் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா ஒரு இன்னொரு முறை வந்து பண்ணாக்கா ஒரு அடிஷ்னலாக வந்து பண்ணாக்கா ஒரு 360 வேக்கன்சி ஆட் பண்ணாங்க. அதாவது ஓவராலாக 360 வேக்கன்சி, அதெல்லாம் சேர்த்து வந்து பண்ணாக்கா நியர்லி வந்து பண்ணாக்கா ஒரு 350 வேக்கன்சி கிட்ட வந்தது இங்கிலீஷ் மேஜருக்கு மட்டும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா ஸோ ஃபஸ்ட்டு மார்க் பாருங்கள். நமக்கு இங்கே வந்து பண்ணாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை 6, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர் பிஆர்டி 2023 ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு மார்க்கு, சரிங்களா, யார் எடுத்திருக்காங்க எவ்வளோ மார்க் அப்படின்னாக்கா 126 மார்க்கு. அவருடைய டெட் வெயிட்டேஜ் வந்து பண்ணாக்கா 3 மார்க்கு. அப்போ டோட்டலாக வந்து பண்ணாக்கா 129 மார்க் அவங்க. ஸோ ஏன்னா நமக்கு 150 கொஷின்ஸ் இருக்கும். 150 கொஷின்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜர் மட்டும்தான். அப்போ மேஜரில் மட்டுமே அவங்க எவ்வளோ கொஷின்ஸ் வாங்கியிருக்காங்க, 126 வாங்கியிருக்காங்க ப்ளஸ் 3 மார்க்கு. ஸோ அப்போது 129 மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஃபஸ்ட்டு டாப் ஸ்கோர், ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஜிடிலேயே மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு இது மட்டும் போதும், மற்றபடி நேமெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் அவங்க வாங்கின ஸ்கோர் உங்களுக்கு தெரியும். 126, 120, 122, 119. ஸோ அது 119, 121, 118, 120, 118, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் அப்படியே ஜிடிலேயே பாருங்கள் எவ்வளோ மார்க் வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அப்படியே தெரியும் ஸ்க்ரீன்லேயே. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பண்ணாக்கா ரிட்டன் எக்ஸாமினேஷன், டெட் வெயிட்டேஜ், டோட்டல். ஸோ நம்ம இது 2 மட்டும் கூட பார்த்துங்க, இந்த டோட்டலும் இந்த ஜிடி மட்டுமே கூட பார்த்துங்க. அப்போ ஜென்ரல் டர்னில் மட்டுமே 129 ஃபஸ்ட்டு மார்க்கு. அப்படியே வந்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் 119
ஸோ இந்த 119 வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக ஜென்ரல் டர்ன்லேயே வந்துடுச்சு. அப்போ 129லேருந்து 119 வரைக்கும் ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப். அதுக்கடுத்து 119 இங்கேயே பாருங்கள், திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மீடியம், தமிழ் மீடியம் படித்தவங்க. அடுத்து ஜென்ரலில் தமிழ் மீடியம், ஜென்ரலில் உமனு, ஜென்ரலில் தமிழ் மீடியம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே ஜென்ரலில் தான் வருது. அப்போ ஜென்ரல் டர்னு தமிழ் மீடியமு. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் 117 வரைக்கும். அப்போ 129லேருந்து 117 வரைக்கும் ஜென்ரலில் வந்தது. ஆனால் இங்கே வந்து பண்ணாக்கா நிறைய வேக்கன்சிஸ் வந்து பண்ணாக்கா நமக்கு இதில் வந்திருக்கு. அதாவது தமிழ் மீடியமும் உமன் கேட்டகரிக்கும் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் கம்யூனல் இது வந்துடும். ஸோ வந்து பண்ணாக்கா எம்பிசி டிஎன்சி. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா இதில் ஃபஸ்ட் மார்க்கு 117. ஸோ அதுதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதிலே பாருங்கள் எஸ்சி வந்துடுறாங்க, பிசி வந்துடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பிசி பிசி, அடுத்து எம்பிசி டிஎன்சி இதில் வந்துருச்சு. எம்பிசி டிஎன்சி கேட்டகரி 3 வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து எஸ்சி. ஸோ அப்படியே பாருங்கள், மார்க்கே பாருங்கள், இது வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி நம்ம வந்துருக்கு, எவ்வளோ போஸ்டிங் ஆர்டர் வரைக்கும் பாருங்கள். 100 வேக்கன்சி வந்துட்டும் இப்போ வரைக்கும் வந்து பண்ணாக்கா 112 தான் இருக்குது. சரிங்களா? அதாவது டெட் வெயிட்டேஜோடு சேர்த்து 115 மார்க்கு. ஸோ 115க்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா அதே 115 தான் இருக்குது பாருங்கள். 115 114 114லேயே பாருங்கள் எவ்வளோ பேர், 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 27 பேர் 114 மார்க் மட்டுமே டெட் வெயிட்டேஜோடு சேர்த்து 114 வாங்கியிருக்காங்க. அடுத்து 113.50 பாருங்கள். ஸோ அதில் எவ்வளோ 113 மார்க்கு. ஸோ இது மாதிரி வந்து பண்ணாக்கா ஃபுல்லாக வந்து பண்ணாக்கா வந்துகிட்டே இருக்குது 112. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே இதிலே பாருங்கள் ஜென்ரல் டர்ன் உமன் அகைன் வருது பாருங்கள். எம்பிசி டிஎன்சி உமனு. சரிங்களா? 112. ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா எஸ்சிக்கெல்லாம் பாருங்கள் 111 111 110. ஸோ 108 கூட வந்துச்சு பாருங்கள். ஸோ அப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பண்ணாக்கா ஒரு 350 வேக்கன்சி. இப்போ பாருங்கள் நம்ம 290க்கு வந்துட்டோம். ஸோ 290ல் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்குனாக்கா 90 கீழே வந்துடுச்சு, 97. ஸோ அப்போ நமக்கு லாஸ்ட் மார்க் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். 86 கூட வந்துருச்சு பாருங்கள். ஸோ 82 எல்லாம் பாருங்கள். எஸ்டி, அது ஜிடி உமனு விடோ. சரிங்களா? பிசி எம்ஐ. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி. சரிங்களா? ஸோ இவங்களுக்கெல்லாம் பாருங்கள். ஸோ லாஸ்ட்டு பாருங்கள் 76 75.50 67.50 கூட கிடைச்சிருக்கு பாருங்கள். அடுத்து 64.50. ஸோ அடுத்து பாருங்கள் நாட் அவைலபிள் கேண்டிடேட் எவ்வளோ இருக்காங்க, 351 வேக்கண்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ 351லேருந்து 377 வரைக்கும் இங்கிலீஷ் வேக்கண்ட்டு. ஆனால் வந்து பண்ணாக்கா நாட் அவைலபிள் பாருங்கள். எம்பிசி டிஎன்சி உமனு விஷுவலி இம்பேர்டு சேலஞ்சு. ஸோ இது மாதிரி எல்லா கேட்டகரியிலேருந்தும் இன்னும் நாட் அவைலபிளும் இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா 64.50 இதுதான் வந்து பண்ணாக்கா லீஸ்ட் மார்க்கு. ஃபஸ்ட்டு மார்க் வந்து பண்ணாக்கா 129. ஸோ அப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் இந்த 129 மார்க் எடுத்தால் வந்துடும் கரெக்டு, 64 எடுத்தால் எனக்கு அடுத்த முறை வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 64 அப்படின்றது ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ எஸ்டிக்கு தான் வருமே தவிர ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா மற்ற கேட்டகரிஸ்க்கு வராது. அப்போ மற்ற கேட்டகரிஸ்க்கு நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி வேண்டியதான் உங்களுடைய கம்யூனிட்டியில் எந்த இடத்துல வந்து பண்ணாக்கா லாஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீடியோ வந்து பண்ணாக்கா அப்படியே ஸ்லோவாக பார்த்துட்டே வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இங்கெல்லாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் இங்கே பாருங்கள் இது என்ன அப்படின்னு பாருங்கள். எம்பிசி டிஎன்சி எஸ்ஜிடி, அதாவது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக இருந்து ப்ரொமோட்டில் வரவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா அவங்களுக்கும் தனியாக வந்து பண்ணாக்கா அலோகேஷன் இருக்குது வேக்கன்சியில். சரிங்களா? அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் எஸ்சிக்கு பாருங்கள் 106 தான் கட் ஆஃப். சரியா? எஸ்சி உமனு, எஸ்சி தமிழ் மீடியம், எஸ்சிஏ அதெல்லாம் வேறு. இந்த ஜென்ரலாக எஸ்சி அப்படின்னு எடுத்துட்டாக்கா அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து பண்ணாக்கா 106 தான். அடுத்தது பிசி முஸ்லீமுக்கு பாருங்கள் 107 தான் கட் ஆஃப். 107க்கு மேலே எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங்கே கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து எஸ்சிஏக்கு வந்து பண்ணாக்கா 108.50. ஸோ அவ்வளோ வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் எம்பிசி டிஎன்சி எவ்வளோ மார்க் வந்து பாருங்கள்
112 வந்திருக்கு சரிங்களா. 112. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கம்யூனிட்டிக்கான கட் ஆஃப். அப்போது உங்களுடைய மார்க்கு எவ்வளோ வாங்கினா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும், இவ்வளோ வேக்கன்சி வந்தால் தான் இவ்வளோ நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரெடியூஸ் ஆகும். அப்போ இங்கிலீஷ் மேஜரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அபோவ் 100 வாங்கினவங்க தான் நிறைய இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அட் த சேம் டைம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த வீடியோவில். ஸோ இங்கே 100க்கு மேலே வராங்க பாருங்கள். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 101லேயே பாருங்கள், ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியம் எஸ்ஜிடி, அது எஸ்சிஏ உமன் தமிழ் மீடியம். ஸோ இதெல்லாம் வந்துடுச்சு சரிங்களா. இங்கே பாருங்கள் 106, இதுவும் எஸ்சி உமன் தான். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிறவங்க உமன் கேட்டகரியாக இருந்தால் ஓகே, இல்லை ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் மார்க் கம்மியாக கூட கிடைக்கும். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.